to JASMAX 12 CBSE exercise 7.2 போயிருக்கோம். லாஸ்ட் வீடியோவில் 7.1 பார்த்தோம். முக்கியமான கொஸ்டின்ஸ்லாம் பார்த்தோம். 7.2ல ஹெட்டிங்ல வந்து இன்டகிரேஷன் பை சப்ஸ்டியூஷன் மெத்தட் பை யூசிங் சப்ஸ்டியூஷன் மெத்தட்ல நம்ம பார்க்க போறோம். இன்டகிரேஷன்ல 7.2. இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் அதில் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் 2x ஃபர்ஸ்ட் கொஸ்டின் 2x plus 1 plus x square integral of dx அப்படின்னு எழுதுறோம். ஓகேவா? சப்ஸ்டியூஷன்னா ஒரு வேல்யூஸ் நான் வந்து கீழே இருக்க வேல்யூஸ் எடுக்கிறேன். t equal to 1 plus x square அப்படின்னு எடுக்கிறேன். இந்த வேல்யூஸ் எடுக்கிறேன். t equal to நியூமரேட்டர் டினாமினேட்டர்ல இருந்து t equal to 1 plus x square. இதை வந்து சப்ஸ்டியூஷன் மெத்தட்ல டிஃபரன்ஷியேஷன் differentiation of dt equal to differentiation என்ன பண்ணும் dt அப்ப differentiation 1 differentiation பண்ணா 0 ஆல்ரெடி x ஸ்கொயர் டிஃபரன்ஷியேட் பண்ணா 2x 2 முன்னாடி வந்துரும் 2x ஓகேவா 1 டிஃபரன்ஷியேட் பண்ணா 0 அண்ட் பிளஸ் x ஸ்கொயர் டிஃபரன்ஷியேட் பண்ணா 2x ஓகேவா t டினாமினேட்டர்ல t equal to 1 plus இதுல என்ன இதுனா உனக்கு எந்த நம்பர் நம்ம எந்த நம்பர் t உடைய வேல்யூஸ் எடுக்கிறோமோ அதை நம்ம டிஃபரன்ஷியேஷன் பண்ணா மேல இருக்க வேல்யூஸ் வந்து கேன்சல் ஆகும். ஓகேவா அப்ப நம்ம எடுக்கணும் பார்க்கும் போது நம்ம யோசிக்கணும் t equal to இது எடுத்தா வரும் ஏன்னா 1 வந்து 0 ஆயிடும். இது x ஸ்கொயர் டிஃபரன்ஷியேட் பண்ணா 2x dx அப்படின்னு எழுதிக்கணும். அப்போ நான் dt by 2x equal to dx அப்படின்னு எழுதிக்கிறேன். ஓகேவா இப்போ நான் இந்த வேல்யூஸ் dx உடைய வேல்யூ நான் கண்டுபிடிச்சிட்டேன். என்ன வேல்யூஸ் இந்த dx உடைய வேல்யூ dt by 2x equal to dx கண்டுபிடிச்சிருக்கேன். ஓகேவா இப்போ நெக்ஸ்ட் நம்ம கொஸ்டின் போலாம். இன்டகல் 2x கொஸ்டின் 1 plus x square 1 plus x square நம்ம என்னன்னு கொஸ்டின் எடுத்திருக்கோம் tன்னு எடுத்திருக்கோம் t. ஓகேவா வாட் இஸ் dx உடைய வேல்யூ என்னது dt by 2x. ஓகேவா அப்போ நான் 2x கேன்சல் நம்மளுக்கு x டேர்மே இருக்கக்கூடாது எல்லாமே t டேர்மா நம்ம மாத்திடணும். ஓகேவா யூன்னு எடுத்துக்கலாம் vன்னு எடுத்துக்கலாம் எது வேணா எடுத்துக்கலாம். நம்ம வேரியபிள்ஸ் u எடுத்துக்கலாம் v எடுத்துக்கலாம். நான் tன்னு எடுத்துட்டு இந்த சப்ஸ்டியூஷன் மெத்தட்ல 1 plus x square எடுத்துருக்கேன். அகைன் டிஃபரன்ஷியேஷன் ஆஃப் tனா dt equal to 1 டிஃபரன்ஷியேஷன் பண்ணா 0 x ஸ்கொயர் டிஃபரன்ஸ் பண்ணா 2x dx. ஓகேவா இப்போ இதை வந்து நம்ம என்ன பண்ணலாம் இன்டகரல் ஆஃப் 1 by t dt 1 by t dt integral of 1 by t. என்னடா அது உங்க இன்டகரல் சொல்லிட்டு டிஃபரன்ஷியேஷன் போடுறாங்கன்னா இன்டகரலும் இருக்கும் டிஃபரன்ஷியேஷனும் இருக்கும் ட்ரிக்னாமெட்ரியும் மூணுமே இது கலந்து இருக்கும். இன்டகரல் இருக்கும் டிஃபரன்ஷியேஷனும் யூஸ் பண்ணும் அப்போ ட்ரிக்னாமெட்ரி ஃபார்முலாஸும் யூஸ் பண்ணோம் இல்லை. ஓகேவா ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் டிஃபரன்ஷியேஷன்லாம் நீங்கள் கொஞ்சம் பார்த்துருப்பீங்க. ஓகேவா 11th ஸ்டாண்டர்ட்லேயே கொஞ்சம் டிஃபரன்ஷியேஷன்லாம் யூஸ் பண்ணியிருப்பீங்க அந்த புக்கில். ஓகேவா dt equal to 2x. ஓகேவா அப்போ நான் இன்டகரல் ஆஃப் 1 by t dt இன்டகரல் ஆஃப் 1 by tனா உங்களுக்கு ஃபார்முலாஸ் தெரியும். இன்டகரல் ஆஃப் 1 by x dx 1 by x dx என்னது log x plus c. ஓகேவா இப்போ 1 by t என்ன பண்ணுவேன் log t plus c மாடுலஸ் போட்டுக்கலாம். மாடுலஸ் போட்டா ஏன் லாக் பின்னாடி மாடுலஸ் போடுற லாகுக்குள்ள மைனஸ் வரக்கூடாது. ஓகேவா அப்போ log மாடுலஸ் ஆஃப் t plus c. அப்போ t what is the t values t value log of modulus 1 plus x square plus c. Next question substitution மெத்தட்ல செகண்ட் கொஸ்டின் நம்ம போட போறோம். integral of log x whole square by x dx. ஓகேவா அதெல்லாம் யோசிக்கணும். இப்போ நீங்க வந்து எது t எடுத்தா நம்மளுக்கு வந்து கேன்சல் ஆகும்னு யோசிக்கிறோம். t xன்னு எடுத்தா லாக் வருமா வராது. ஓகேவா இப்போ t வந்து நான் log xன்னு எடுக்கிறேன்னு வச்சுக்கோ t equal to log x அப்படின்னு எடுக்கிறேன். ஓகே டிஃபரன்ஷியேஷன் ஆஃப் அப்போ டிஃபரன்ஷியேஷன் டிஃபரன்ஷியேஷன் ஆஃப் dt log டிஃபரன்ஷியேஷன் பண்ணா என்ன வரும் உனக்கு 1 by x dx. உங்களுக்கு நீங்க ஃபார்முலா வீடியோ வந்து ஃபார்முலாஸ்ல இருக்கு log டிஃபரன்ஷியேஷன் ஆஃப் log x வீடியோல பாருங்க 1 by x அப்படின்னு ஒரு டிஃபரன்ஸ் பிளஸ் சி போடக்கூடாது இதுல வராது. டிஃபரன்ஷியேஷன் ஆஃப் log x வந்து 1 by x. அப்போ நான் இந்த இதுல t வந்து log x எடுத்தேன் dt வந்து 1 by x dxன்னு எழுதணும். அப்போ நான் வந்து கிராஸ் மல்டிப்ளை பண்ணா x dt equal to dx. இப்போ நான் dx கொண்டு வந்துட்டேன். ஓகேவா புரியுதா இப்போ கொஸ்டின் போலாமா. இப்போ கொஸ்டின் அது இன்டகரல் ஆஃப் log x நம்ம என்ன யூஸ் பண்ணோம் tன்னு யூஸ் பண்ணோம் t ஸ்கொயர் tன்னா யூஸ் பண்ணியிருக்கோம். இதை
ஹோல் ஸ்கொயர் அப்படியே நான் யூஸ் பண்ணவே இல்லை. அப்போ டி ஸ்கொயர் பை எக்ஸ். வாட் இஸ் டிஎக்ஸ்? டிஎக்ஸ் என்னன்னு யூஸ் பண்ணியிருக்காங்க? எக்ஸ் டிடி. இப்போ எக்ஸ் டேர்ம் கேன்சல் ஆயிடுச்சா? மொத்தமாக என்ன ஆயிடுச்சு உனக்கு? டி ஸ்கொயர் டிடி. ஒரு எக்ஸ் டேர்மும் இல்லை இங்கே. புரியுதா? இனிமேட்டு தான் நம்ம என்ன பண்ணோம்? இப்போ இன்டெக்ரல் என்ன ஆயிடுச்சு? டி டேர்ம்ஸ் ஆயிடுச்சு. அப்போ இன்டெக்ரல் ஆஃப் டி ஸ்கொயர் உனக்கு இன்டெக்ரல் ஆஃப் அகெயின் நான் சொல்றேன் எக்ஸ் பவர் என் டிஎன் வந்து எக்ஸ் பவர் என் பிளஸ் ஒன் பை என் பிளஸ் ஒன் பிளஸ் சி. திஸ் இஸ் அ ஃபார்முலா. இப்போ பவர்ல 2 இருக்கு. நம்ம என்ன பண்ணலாம்? டி பவர் 2 பிளஸ் 1 பை 2 பிளஸ் 1 பிளஸ் சி. ஓகேவா? அப்போ டி பவர் 3 பை 3 பிளஸ் சி. வாட் இஸ் டி வேல்யூ? டி நம்ம என்ன எடுத்தோம்? லாக் எக்ஸ். அப்போ லாக் எக்ஸ் பவர் 3 divided by 3 plus c. Okay. Next third question, substitution method 7.2 exercise 7.2 third questions, integral of 1 by x plus x log x அப்படி dx கொடுத்திருக்காங்க. ஓகேவா? நான் ஐம் டேக்கிங் எக்ஸ் காமன் அவுட் சைட். எக்ஸை நான் காமனாக எடுக்க முடியும், அதனால எடுக்கிறேன். எக்ஸ் எடுத்துட்டா 1 பிளஸ் லாக் எக்ஸ் மாதிரி வரும். இங்கே ஒரு எக்ஸ், இங்கே ஒரு எக்ஸ் நான் ஒன்று காமனாக எடுத்துட்டேன்னா அதில் என்ன வரும்? 1 பிளஸ் லாக் எக்ஸ். எப்படின்னா இங்கே ஒரு டேர்ம் எக்ஸ் டேர்மா, இங்கே ஒரு எக்ஸ் டேர்ம் காமனாக எடுக்கிறேன். அப்போ 1 பிளஸ் லாக் எக்ஸ் டிஎக்ஸ். இப்போ நம்ம டி என்ன எடுக்கிறதுன்னு பார்க்கலாம். டி என்னன்னு எடுக்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த டி வந்து என்ன லாக் 1 பிளஸ் லாக் எக்ஸ் எடுத்தா எடுக்க முடியுமா? ஏன்னா எக்ஸ் எடுக்க முடியாது. அப்போ டி வேல்யூ நான் என்ன எடுக்கிறேன்னா டி ஈக்குவல் டு 1 பிளஸ் லாக் எக்ஸ் அப்படின்னு எடுக்கிறேன். ஓகேவா? இப்போ டிஃபரன்சியேஷன் ஆஃப் டிடி ஈக்குவல் டு 1 பண்ணா 0, லாக் பண்ணா 1 பை எக்ஸ் டிஎக்ஸ். ஓகேவா? இப்போ எக்ஸ் இந்த சைடு எடுத்தா எக்ஸ் டிடி ஈக்குவல் டு டிஎக்ஸ். இப்போ நான் டிஎக்ஸ் கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ கொஸ்டின்ஸ்க்கு போகலாமா? கொஸ்டின் என்ன வருது உனக்கு? இப்போ கொஸ்டின் எழுதலாம். அப்போ இன்டெக்ரல் ஆஃப் 1 பை எக்ஸ் இன்டூ 1 பிளஸ் லாக் எக்ஸ் என்னன்னு எடுத்தோம்? டீன்னு எடுத்திருக்கோம், வேல்யூஸ் டி. ஓகேவா? இன்டூ ஓகேவா டிஎக்ஸ் உடைய வேல்யூ என்னது? எக்ஸ் டிடி. இப்போ கேன்சல் ஆகுது. அது உங்களுக்கு எடுக்கும் போது கரெக்டாக தெரியணும். இப்போ எக்ஸ் கேன்சல் ஆச்சா மீதி ஒன்று என்ன இருக்கு? 1 பை டி டிடி. லாஸ் இதுல தெரியும், சம்ஸ்லேயே 1 பை டின்னா என்ன இருக்கும்? லாக் டி மாடுலஸ் ஆஃப் டி பிளஸ் சி. அப்போ வாட் இஸ் டி வேல்யூ? வாட் இஸ் டி வேல்யூ? வாட் இஸ் டி வேல்யூ? 1 பிளஸ் லாக் எக்ஸ். இப்போ லாக் ஆஃப் 1 பிளஸ் லாக் எக்ஸ் பிளஸ் சி. Next, integral of integration of substitution method, exercise 7.2 fourth sum. ஓகேவா? அப்போ வந்து நான் வந்து fourth sumனா வந்து integral of sin x sin of cos x. எப்படி சொல்லணும்? sin of cos x. இப்போ t என்ன எடுக்குதுன்னு யோசிக்கிறோம் நம்ம. ஓகேவா? நான் இந்த cos எடுக்கிறேன்னு வச்சுக்கோ. t equal to cos x அப்படின்னு எடுக்கிறேன். ஓகேவா? டிஃபரன்சியேஷன் எழுதி போட்டிருக்கேன். டிஃபரன்சியேஷன் ஆஃப் cos x மைனஸ் sin x. ஓகேவா? அப்போ நான் எப்படி எழுதலாம்? dt ஈக்குவல் டு cos x டிஃபரன்ஷியல்னா மைனஸ் sin x dx. இதுக்கு எடுத்துட்டு வரலாம். dt பை மைனஸ் sin x ஈக்குவல் டு dx. இது வரைக்கும் நம்ம ஃபாலோ பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் நம்ம இன்டெக்ரலுக்கு போகலாமா? அப்போ சம்ஸ்க்கு போகலாம். இன்டெக்ரல் ஆஃப் sin x sin of cos x என்ன எடுத்தோம்? நம்ம tன்னு எடுத்தோம். இன்டூ டி dx என்ன வருது? dx என்னன்னு வரும் உனக்கு? இங்க dx விட்டுறாதீங்க, dx போடணும். இங்க இன்டெக்ரல் ஆஃப் dx போடணும். dx நான் என்னன்னு எடுத்தேன்? dt by மைனஸ் dt by மைனஸ் sin x. ஓகேவா? dt by மைனஸ் sin x. ஓகேவா? இப்போ இந்த sin x-உம் இந்த sin x-உம் கேன்சல் பண்ணிக்கலாம். ஓகேவா? மீதி என்ன இருக்கு? மைனஸ் வெளியே காமனா எடுத்துக்கோ. இன்டெக்ரல் ஆஃப் சைன் டி டிடின்னு ஆயிடும். சைன் டிடி டிடி. இப்போ உனக்கு இன்டெக்ரல் ஆஃப் சைன் டி ஏற்கனவே உங்களுக்கு தெரியும். இன்டெக்ரல் ஆஃப் சைன் எக்ஸ் டிஎக்ஸ்னது மைனஸ் காஸ் எக்ஸ் பிளஸ் சி. அப்போ இன்டெக்ரல் சைன் டி பண்ணா என்ன வரும் உனக்கு? மைனஸ் காஸ் எக்ஸ் மைனஸ், ஆல்ரெடி வெளியே ஒரு மைனஸ் இருக்கு, மைனஸ் காஸ் எக்ஸ் போடுவோம் காஸ் டி பிளஸ் சி. ஓகேவா? இப்போ மைனஸ் மைனஸ் என்ன ஆயிடும்? பிளஸ் ஆயிடும். காஸ் டி பிளஸ் சி. வாட் இஸ் டி வேல்யூ? டி வேல்யூ என்ன வரும்? டி உடைய வேல்யூஸ் என்ன வரும்? காஸ் எக்ஸ். ஓகேவா? அப்போ காஸ் ஆஃப் காஸ் எக்ஸ்
plus c. Okay, thank you.